வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவு நாட்களின் இறுதி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை உணர்வுபூர்வமாக நடைபெறவுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மேற்கொள்ளப்பட்ட பிரசாரம் தொடர்பாக மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றின் உத்தரவுக்கமைய செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னணியின் இரு செயற்பாட்டாளர்களால் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து விடுதலை செய்து நல்லெண்ண அடையாளத்தை தேசிய மக்கள் சக்தி வெளிப்படுத்த வேண்டும் என்று அருட்தந்தை மா சத்திவேல் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் நாள் நடாத்தப்படவுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக தாம் போட்டியிடவுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். நடைபெறவுள்ள பொது தேர்தலில் பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிடவுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தொடர்பான விரிவான செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவு நாட்களின் இறுதி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை உணர்வுபூர்வமாக நடைபெற உள்ளது. தியாக தீபம் திலீபன் அவர்களின் 37வது ஆண்டு நினைவேந்தலின் 11ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் அவர்களது நினைவாலயத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக ஈகை சுடர் ஏற்றப்பட்டு தியாக தீபம் திலீபன் அவர்களின் திருவுருவ படத்திற்கான மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அடையாள உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. அதே நேரம் பிற்பகல் 5 மணிக்கும் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பொன்மாஸ்டர் தலைமையில் இந்த நினைவேந்தல் வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. இந்நிலையில் தியாக தீபம் திலீபன் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு நாட்களின் இறுதி நாள் நினைவேந்தல், அதாவது அவர் ஈகை சாவடைந்த 12வது நாளான நாளைய நாள் காலை தியாக தீபம் திலீபன் அவர்களின் நினைவாலயத்தில் உணர்வு பூர்வமாக நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெறவுள்ளன. அதேவேளை தியாக தீபம் திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தியாக தீபம் திலீபன் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி இன்று பகல் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலம் வந்து இரவு ஊரளவில் உள்ள தியாக தீபம் திலீபனின் இல்லம் முன்பாக நிறைவடைந்துள்ளது. அங்கிருந்து நாளை காலை நல்லூர் தியாக தீபம் திலீபன் நினைவு தூபியை வந்தடைந்து வணக்க நிகழ்வுகளோடு நிறைவடைய உள்ளது. தியாக தீபம் திலீபன் அவர்கள் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து நின்ற இந்திய வல்லாதிக்கத்திடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 செப்டம்பர் 15ஆம் நாள் நல்லூரின் முன்றலில் நீராகாரமின்றி சாகும் வரையான உண்ணா நோன்பை ஆரம்பித்தார். அவரது கோரிக்கைகள் எவையும் இந்திய வல்லாதிக்கத்தால் கண்டுகொள்ளப்படாத நிலையில் 1987 செப்டம்பர் 26ஆம் நாள் காலை 10:48 மணிக்கு ஈகை சாவடைந்தார். இந்நிலையில் 37ஆம் ஆண்டின் இறுதி நாள் வணக்க நிகழ்வுகள் நாளை காலை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் தொடர்பாக மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றின் உத்தரவுக்கு அமைய செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னணியின் இரு செயற்பாட்டாளர்களால் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டுமாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் துண்டு பிரசுரம் வழங்கிய போது அந்த பிரசார நடவடிக்கைகளுக்கு எதிராக மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடை ஏற்படுத்தியிருந்தனர். இவ்விடயம் குறித்து கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இவ்விடயம் குறித்து கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட முன்னணியின் 2 செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். குறித்த வழக்கு கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வாக்குமூலம் பெற வேண்டும் என நீதிமன்றத்திடம் கோரியிருந்த நிலையில் நீதிமன்றம் குறித்த வாக்குமூலத்தை வழங்குமாறு சந்தேக நபர்களிடம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் குறித்த வாக்குமூலத்தை மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு சென்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னணியின் 2 செயற்பாட்டாளர்களும் வாக்குமூலத்தை வழங்கியிருந்தனர். கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் போது மருதங்கேணி பகுதியிலே போலீசார் இடத்துக்கு வந்து
அந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பது சட்டப்படி குற்றம் என்று கூறி தடங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு அந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிட்டு எங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்றைய தினம் எனக்கு எதிராகவும் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய செயற்பாட்டாளர்கள் யுவராசா உதயசிவம் மற்றும் ஜெகதீஸ்வரன் சக்குனேஸ்வரி ஆகிய 3 பேருக்கு எதிராகவும் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் எங்களுடைய சார்பில் சட்டத்திரணி சுபாஷ் அவர்கள் மண்டல எம்எல்ஏ இருந்தார். அவருடைய வாதங்களை அடுத்து எங்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே போலீசார் எங்களிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் வாக்குமூலம் அளிக்குமாறு கூறியிருந்தது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் மருதங்கனி போலீஸ் நிலையத்திலே அந்த துண்டு பிரசுரம் விநியோகித்தமை தொடர்பாக போலீசாரிடம் நான் வாக்குமூலம் அளிப்பதற்காக சென்றிருந்தேன். சுமார் 2-2.5 மணி நேரம் அந்த வாக்குமூலம் பதிவு செய்கின்ற ஏற்பாடு நடைபெற்றிருந்தது. அதே போன்று செயற்பாட்டாளர்கள் திருமதி ஜெகதீஸ்வரன் சர்க்குணேஸ்வரி மற்றும் சந்திரராசா உதயசிவம் ஆகியோரிடமும் இன்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து விடுதலை செய்து நல்ல அடையாளத்தை தேசிய மக்கள் சக்தி வெளிப்படுத்த வேண்டும் என்று அருட்தந்தை மா சக்திவேல் கோரிக்கை விடுத்துள்ளார். மிக நீண்ட காலமாக சிறையில் வாடும் அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து விடுதலை செய்து உங்கள் நல்லெண்ண அடையாளத்தை வெளிப்படுத்துங்கள் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் கடந்த கால அரசியல், பொருளாதார அபிவிருத்தி, சமூக நல பொது சேவைகள், அது தொடர்பான கொள்கைகள், கட்டமைப்புகள் என்பவற்றோடு அரசியல் கலாச்சாரத்தையும் அரசியல் அரச இயந்திரத்தையும் சுத்த கரண ஓனே, அதாவது தூய்மைப்படுத்த வேண்டும் எனும் மக்கள் விடுதலை முன்னணி தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அனுரகுமார குரலை கேட்டு பெருந்தொகையான வாக்குகளால் மக்கள் அவரை நாட்டில் தலைவராக்கி கௌரவப்படுத்தியுள்ளனர். நாட்டின் அனைத்து மக்களின் ஜனாதிபதியான அவரை வாழ்த்துவதோடு கடந்த 75 வருட காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு பல இன கலவரங்களுக்கும் இன அழிப்பிற்கும் இனப்படுகொலைக்கும் உள்ளாகி தொடர்ந்தும் இன அழிப்பினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களாகிய நாங்களும் கூறுகின்றோம், தூய்மைப்படுத்த வேண்டும். அதனையும் செவிமடுத்தால் ஒரே நாட்டில் இரு தேச மக்கள் அனைத்து வகையிலும் வளர்ச்சி கண்டு ஒரே மக்கள் சக்தியாக எம்மை அடிமைப்படுத்த நினைக்கும் வல்லரசுகளுக்கும் இணைந்தே முகம் கொடுக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரலாற்றில் மக்கள் விடுதலை முன்னணி வடகிழக்கு தமிழர்களுக்கு எதிராகவும் மலையக தமிழர்களுக்கு எதிராகவும் மேற்கொண்ட அரசியல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். யுத்த கொடூரத்திற்கும் அதன் விளைவுகளுக்கும் மட்டுமல்ல, இன்று முழு நாடாக மக்கள் அனுபவிக்கும் பொருளாதார துன்பங்களுக்கும் உங்கள் அமைப்பும் காரணமாகும். அதனால் உங்கள் மீதுள்ள நம்பிக்கை ஈனத்திற்கும் காரணமானவைகளை தூய்மைப்படுத்தி எமது நம்பிக்கைக்கும் பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புதிய இலங்கைக்கான மனநிலையில் மக்கள் உங்களை ஜனாதிபதியாக தெரிந்திருக்கும் சூழ்நிலையில் நாடு இன்னும் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. இத்தேர்தலில் தமிழர்களின் பங்களிப்பு உங்களோடு இருப்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். இக்காலகட்டத்தில் நாம் விரும்பும் விடயங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து எமது பார்வையில் சுத்தமாக்கப்பட வேண்டியவைகளை சுத்தமாக்குவதற்கான செயற்பாட்டு திட்டங்களை நாடாளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நீங்கள் சார்ந்த அமைப்பு மற்றும் கட்சி முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கி நாட்டை நேர்த்திசையில் கொண்டு செல்ல திட சங்கற்பம் கொள்ளுமாறு கேட்கின்றோம். ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் நாள் நடத்தப்பட உள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் நாள் இலங்கையில் பொது தேர்தல் நடத்தப்பட உள்ளது. நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி வெளியான நிலையில் பொது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் நாள் பொது தேர்தல் நடைபெறவுள்ளதுடன் நவம்பர் மாதம் 21ஆம் நாள் புதிய நாடாளுமன்ற அமர்வு கூட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதேவேளை அக்டோபர் 4ஆம் நாள் முதல் 11ஆம் நாள் நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக தாம் போட்டியிட உள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக தாம் போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணிக்கு தாம் தலைமை தாங்க வேண்டும் என்று தனது கட்சி முடிவு செய்துள்ளதாக பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தனது தோல்விக்கு தனது கட்சி உறுப்பினர்கள் சிலர் மீது பழி சுமத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு முழு பொறுப்பையும் தாம் ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.
தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் முதலாம் பகுதி வினாத்தாளில் 5 வினாக்கள் வாட்ஸ்அப் மூலம் கசிந்தமை தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் குருநாகலை பகுதியைச் சேர்ந்த 49 அகவையுடையவர் ஆவார். புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று புதன்கிழமை கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்தோடு சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் நேற்று விஜித ஹேரத் பொது பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, பௌத்த விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அத்தோடு ஊடக, சமூக பாதுகாப்பு, சிவில் விமான போக்குவரத்து, ஊடகத்துறை, போக்குவரத்து அமைச்சுக்களும் விஜித ஹேரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதிய ஊடகத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தினால் இன்று சில நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை தொலைக்காட்சி கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக மூத்த விரிவுரையாளரும் பிரபல திரைப்பட இயக்குநருமான கலாநிதி சினேஷ் திசநாயக்க பண்டார நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக மூத்த விரிவுரையாளர் கலாநிதி உதித கயாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். நடைபெறவுள்ள பொது தேர்தலில் பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிட உள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்தரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களின் நிலைப்பாடு வாக்குகள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை. எனினும் பொது தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம். அந்த வகையிலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தாம் செயற்பட போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் களமிறங்கிய நாமல் ராஜபக்ஷ 3,02,781 வாக்குகளை பெற்று படுதோல்வி அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். தமது விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் தாம் நடாத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைத்தரப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி இப்ராஹிம் முகமது அல் குபாசி என்ற முக்கிய தளபதியே கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய படைகளின் செய்தி தொடர்பாளர் அவிச்சால் அட்ரே தெரிவித்துள்ளார். அல் குபைசி ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை மற்றும் ராக்கெட் படைப்பிரிவின் தளபதியாக இருந்தார் என்றும் அட்ரே தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா தளபதி பல மூத்த அதிகாரிகளுடன் இருந்ததாகவும் அவரது பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது தமது ஒரு ஊழியர் மற்றும் ஒரு ஒப்பந்தக்காரர் கொல்லப்பட்டதாக ஐநா அகதிகள் நிறுவனமும் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் டினா டார்விஷ் என்பவர் கிழக்கு லெபனானில் 12 ஆண்டுகளாக தமது நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் அவரும் அவரது குடும்பத்தினரும் வசித்து வந்த கட்டடம் திங்களன்று இஸ்ரேலிய ஏவுகணையால் தாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அவரது கணவர் மற்றும் அவரது குழந்தைகளில் ஒருவரும் மீட்கப்பட்டு பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டினா மற்றும் அவரது இளைய மகள் இன்று சோகமாக மீட்கப்பட்டனர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலிபாஸ்மா என்ற ஒப்பந்தக்காரரும் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். அவர் திங்கட்கிழமை இறந்ததை உறுதிப்படுத்திய பின்னர் அவரது உடல் புதைக்கப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே லெபனான் அரசாங்கம் நாடு முழுவதும் உள்ள பாலர் பாடசாலைகளை வார இறுதி வரை மூடுவதாக அறிவித்துள்ளது. பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் அதே காலத்திற்கு மூடப்படும். அதேவேளை அண்மை நாட்களில் மோதல் பகுதிகளில் இருந்து வெளியேறும் மக்கள் தற்காலிக தங்குமிடங்களில் பாடசாலைகளை மாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கிய உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தற்போது முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் வைத்து சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். குவாட் அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உக்ரைன் ஜனாதிபதி
ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் அமெரிக்கா சென்றுள்ளார். 2022ஆம் ஆண்டு தொடங்கிய உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து வரும் நிலையில் மேற்கத்திய நாடுகள் உதவியுடன் ரஷ்யாவை உக்ரைன் சமாளித்து வருகிறது. மேலும் ரஷ்ய பகுதியில் நுழைந்தும் உக்ரைன் தாக்குதல்களும் நடாத்தி வருகிறது. இந்நிலையில் போர் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவுடனான போர் அமைதிக்கு மிக அருகில் நெருங்கியுள்ளதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே போரை முடிவுக்கு கொண்டு வரும் தருவாயில் உள்ளோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேற்கு நாடுகள் அங்கம் வகிக்கும் நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைய முயன்றதால் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கருதிய ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடாத்த தொடங்கியது. இந்த போரில் உக்ரைனுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் படை மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கி வருகிறது. சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.